இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை. பிரியமான சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவர் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைவனடி சேர்ந்து விட்டார். அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாம் இணைந்து ஜெபிப்போம், திருப்பலி ஒப்புக் கொடுப்போம். அவர் ஆற்றிய அரும் பெரும் பணிகள் என்றும் அழியாமல், ஒடுக்கப்பட்ட, உரிமை இழந்த மற்றும் சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்காக அவ்வப்போது குரல் கொடுத்தவர். சிறப்பான விதத்தில் அகதியாக வாழக்கூடிய மக்களுக்கும், ஒரு நாட்டை விட்டு ஒரு மாகாணத்தை விட்டு இன்னொரு மாகாணம் சென்று பிழைப்பு நடத்தி கொண்டிருப்பவர்களுக்காக குரல் கொடுத்த அமைதியும் சமத்துவமும் சகோதர அன்பும் நிலைத்திருக்க வேண்டும் என்று எல்லா நேரங்களிலும் குரல் கொடுத்தவர்தான் நம் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அர்ஜென்டினா நாட்டில் பிறந்தவர். இவர் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையின் 266வது திருத்தந்தையாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அதனைத் தொடர்ந்து 88 வயதில் பாஸ்கா விழாவிற்கு பிறகு பாஸ்கா விழாவில் தன்னுடைய கடைசி உரையை, கடைசி ஆசிரை மக்களுக்கு அளித்துவிட்டு நேற்று, அதாவது 21ஆம் தேதி நம் இந்திய நேரப்படி காலை 11 மணிக்கு இறைவனை சேர்ந்து விட்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாபெரும் திருச்சபை தலைவர் நம் அத்தனை பேருக்கும் உந்து சக்தியாக, ஒரு தெளிந்த பார்வை, ஒரு சமூக சிந்தனை கொண்டவராக, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், சமத்துவம் பிறக்க வேண்டும், சமத்துவத்தோடு வாழ வேண்டும் என்று உலகத்தில் குரல் கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர். இயேசு சபை குருவானவராக திருநிலைப்படுத்தப்பட்டாலும் படிப்படியாக உயர்ந்து நம் திருச்சபையுடைய தலைமை பீடத்தில் அமர்ந்தவராக அருமையான போற்றுதலுக்குரிய தலைவர்தான் நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். ஏழ்மையும் எளிமையும் எல்லா மக்களிடமும் அன்பு கொண்ட ஒரு மாபெரும் தலைவர். எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, போற்றுதலுக்குரிய, வரவேற்கத்தக்க ஒரு அருமையான உன்னத தலைவர் மறைந்த நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நம் கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த தலைமை பீடத்தை ஏற்று நம்மையெல்லாம் நேற்று வரையில் வழிநடத்தியவர். இன்று நம் மத்தியிலே ஆண்டவர் அவருக்கு நித்திய இளைப்பாற்றி கொடுக்கும்படியாக நம் கத்தோலிக்க திருச்சபை முழுவதும் துக்கமும் துயரமும் வேதனையும் வருத்தமும் கொண்டிருந்தாலும் ஆண்டவரோடு இவரும் உயிர்த்து விட்டார். ஈஸ்டர் முடிந்தவுடனே இவர் இறந்தது ஆண்டவரோடு உயிர்த்தெழுவதற்காக என்பதுதான் நம்முடைய தலையான விசுவாசம். இந்த பாஸ்கா காலத்தில் நம்முடைய திருத்தந்தை நமக்கு கடைசி செய்தியாக இதோ விட்டு சென்றிருக்கின்றார். அமைதியோடும் சமத்துவத்தோடு வாழுங்கள் என்று. அப்படி போற்றுதலுக்குரிய நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். இப்படிப்பட்ட ஒரு திருத்தந்தை மீண்டும் நமக்கு கிடைக்க வேண்டும். இதே போன்ற திருத்தந்தையர்கள் நம்முடைய திருச்சபைக்கு கிடைக்க வேண்டும் வருங்காலத்திலும் என்ற நம்பிக்கையோடு இணைந்து நாம் பயணிப்போம்.
இந்த நாளில் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் அல்லது திருப்பலியில் அல்லது அன்பியங்களில் சிறப்பான விதத்தில் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றி இவருக்கு தரட்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி பகுதிக்கு வருவோம். அம்மா ஏன் அழுகிறீர்? பிரியமான சகோதர சகோதரிகளே, மார்ட்டின் லூதர் சோகத்தோடும் வருத்தத்தோடும் கலக்கத்தோடும் அச்சத்தோடும் பயத்தோடும் எதையோ இழந்தது போல அவருடைய வீட்டில் அமர்ந்திருந்தாராம். அவருடைய மனைவி எவ்வளவோ ஆறுதல் புரியும். மார்ட்டின் லூதர் அதிலிருந்து விடுதலை பெற்றவராக தெரியவில்லை. திருமதி மார்ட்டின் லூதர் வீட்டில் அறைக்கு சென்று கருப்பு உடை உடுத்தி மார்ட்டின் லூதர் முன் நின்றாராம். அப்போது மார்ட்டின் லூதர் அவருடைய மனைவியை பார்த்து கேட்டார், இன்று யார் இறந்து போனது என்று. அவர் கூறினாராம், கடவுள் இறந்து விட்டார் என்று. உடனடியாக மார்ட்டின் லூதர், என்ன முட்டாள்தனமா பேசுற, கடவுள் எப்படி இறக்க முடியும்? ஆம், கடவுள் இறக்க மாட்டார். ஆனால் நீங்கள் கடவுள் இறந்ததை போல சோகத்தோடும் வேதனையோடும் வருத்தத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் பெரிய இழப்பை சந்தித்த நபரை போலவா நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கடவுள் இறக்கவில்லை என்றால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? உங்கள் முகம் எப்படி இருக்க வேண்டும்? உடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் மகதலே மரியா ஆண்டவருடைய கல்லறைக்கு செல்கின்றார். அங்கு 2 வான தூதர்கள் கால் மாட்டிலும் தலைமாட்டிலும் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து கேட்கின்றார் மகதலே மரியா, இதோ என் ஆண்டவரை யார் தூக்கி சென்றது? இதோ அவர்களை தூக்கி சென்றவர்களே இடத்தை சொன்னீர்கள், நான் போய் பார்ப்பேன் காண்பேன் என்று கூறுகிறார். அதற்கு பின்புறம்தான் ஆண்டவர் மகதலே மரியாவுக்கு முதல் முறையாக காட்சி கொடுக்கின்றார். ஏன் அழுகிறீர்? அழுகாதீர் என்றெல்லாம் சொல்லியும் அவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. தோட்டக்காரராக அவரை எண்ணி அவரிடம் கேட்கின்றார், ஐயா, என் ஆண்டவர் இயேசுவை யார் எடுத்துச் சென்றது, எங்கே எடுத்துச் சென்றார்கள் என்று மீண்டும் கேட்கின்றார். மரியா என்று சொன்னவள்தான் அவருடைய கண்கள் திறக்கப்படுகின்றன. என்னை பற்றி கொள்ளாதே, நான் என்னுடைய உன் தந்தையும் என் தந்தையும் உன் கடவுளும் என் கடவுளுமாய் இருக்கக்கூடிய அந்த தந்தையிடம் நான் செல்ல வேண்டும், சீடரிடம் சென்று சொல்லுங்கள் என்று அனுப்புகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில ஒரு அருமையான வார்த்தை ஆண்டவர் மகதலே மரியாவை பார்த்து கூறுகிறார். ஏனமா அழுகிறேன், யாரை தேடுகிறேன்? பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையிலையும் தேடல் இருந்தால் மட்டுமே ஒரு முன்னேற்றத்தை காண முடியும், ஆசீர்வாதத்தை பெற முடியும், வெற்றி பெற முடியும். ஏனமா அழுகிறீர், யாரை தேடுகிறீர்? அழுவதை நிறுத்தி விடுவோம், தேடுவோம். நிச்சயமாக அப்படிப்பட்ட உயிர்த்த ஆண்டவரை நாமும் தரிசிக்க முடியும், நாமும் பார்க்க முடியும், நாமும் அவரோடு உரையாட முடியும். அவர் நமக்கும் காட்சி கொடுப்பார். அந்த மகதலே மரியாவுக்கு காட்சி கொடுத்த அதே இயேசு ஆண்டவர் நமக்கும் காட்சி கொடுப்பார். நம் ஒவ்வொருவரை பார்த்து நம் பெயரை சொல்லி அழைப்பார். நாமும் அந்த மரியாவை போல போதகரே, ரபுனி என்று சொல்லக்கூடிய மக்களாக வாழ வேண்டும். அந்த தேடல் வாழ்க்கையில் இருந்தால் மட்டுமே நம்மிடம் அந்த விருப்பம் வரும். அந்த தேடல் என்பது எதை செய்தாலும் விறுவிறுப்போடு, சுறுசுறுப்போடு, ஆர்வத்தோடு, சுவாரஸ்யத்தோடு, ஒரு வித்தியாசமான சிந்தனையில, வித்தியாசமான பார்வையில நாம் செய்ய வேண்டும். அது சாப்பிட்டாலும் சரி, படித்தாலும் சரி, சின்ன சின்ன வேலைகள் செய்தாலும் சரி, அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்தாலும் சரி, எதை எடுத்தாலும் எதை செய்தாலும் எங்கு சென்றாலும் அப்படிப்பட்ட அந்த உயிருள்ள மக்களாக, அந்த உயிருள்ள கடவுளாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான். பிரியமான சகோதரர்களே, நம் கடவுள் இறக்கவில்லை, வாழக்கூடிய கடவுள். இந்த வாழ்கின்ற கடவுளோடு தான் இன்று நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒன்றென கலந்து விட்டார். அதுவும் இந்த பாஸ்கா காலத்துல
இந்த உயிர்த்த ஆண்டவரோடு அவரும் உயிர் பெற்று எழுந்து விட்டார் என்ற நம்பிக்கையோடு ஒரு நாள் நாமும் அவரை முகமுகமாக பார்ப்போம், தரிசிப்போம் என்ற நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இது நேற்று காலை 11 மணிக்கு எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் உம்மிடம் வந்து விட்டார், விண்ணக பிறப்பு அடைந்து விட்டார் என்று கேள்விப்பட்டு நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம், வேதனை அடைந்தோம், கவலைப்பட்டோம், கண்ணீர் விட்டோம். அத்தனையும் தாண்டி நீ அவருக்கு விண்ணக பிறப்பை கொடுத்திருக்கிறேன். அவர் மீண்டும் உம்மோடு பிறந்திருக்கின்றார். அவருக்கு அவருடைய குற்றம் குறைகளை மன்னித்து அவருக்கு வாழ்வீட்டில் இடம் கொடுக்கும்படியாக புனிதர்களோடு அவரும் தோழமை கொண்டு வாழ நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய திருத்தந்தையுடைய ஆன்மா உம்மோடு இணைய கடவுது. அப்பா, அன்று மகதலே மரியா உம்மை தேடி கல்லறைக்கு சென்றார். நீர் அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், அவரோடு பேசினீர். நாங்கள் ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் பங்கேற்கின்ற போதெல்லாம், ஆலயத்துக்கு வருகின்ற போதெல்லாம் நீர் எங்களோடு பேசி எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.